Hi guys, welcome back to the channel. ஸோ நம்ம ஃபஸ்ட் டெஸ்ட்டோட ப்ரிவியூ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த வீடியோவும் அப்லோட் பண்ணல, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. அதுதான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு திரும்ப இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம செகண்ட் டெஸ்ட் மேட்ச்லேருந்து டே பை டே ரிவ்யூஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் மேட்சோட ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ இங்கிலாந்து என்ன பண்ணாங்க, இந்தியா என்ன பண்ணாங்க, இங்கிலாண்டை விட இந்தியா என்ன இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம ப்ரிவியூவில் சொல்லியிருந்த மாதிரி யார் டாஸ் வின் பண்ணுறாங்களோ அந்த டீம் சேசிங் எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க அதே மாதிரி இங்கிலாந்து பவுலிங் எடுத்து இந்தியாவை ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆட வச்சு, ஸோ அவங்க என்ன தாட்டில் இருந்தாங்கன்னா ஒரு 350 ஒரு 300க்குள்ளே இந்தியா ஆல் அவுட் பண்ணிடலான்ற ஒரு தாட்டில் வந்தாங்க. பட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்டு சுப்மன் கில் தென் ரிஷப் பண்ட் 3 பேரும் செஞ்சுரி அடிச்சிருந்தாங்க. ஸோ செஞ்சுரி அடிச்சிருந்தாங்கன்றதை விட சாய் சுதர்ஷன் அண்ட் கேஎல் ராகுல், கருண் நாயர் இவங்கெல்லாம் பண்ணதை விட அவங்க என்ன பெட்டராக பண்ணாங்கன்னு பார்த்தாங்கன்னா பாலை நல்லா லீவ் பண்ணி விளையாடினாங்க. அண்ட் கிறிஸ் வோக்ஸோட ஸ்பெல் கொஞ்சம் போராக தான் இருந்தது. அவர்கிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஏன்னா நல்லா ஸ்விங் பண்ணுவார், பால் லைன் அண்ட் லென்த்தில் நல்லா போடுவார். என்னன்னே தெரியல, நல்லா ஒரு 5th ஸ்டம்பை 6th ஸ்டம்பில் பால் போட்டு நல்லா கேஎல் ராகுல் டிரைவ் ஆடிக்கிட்டே இருந்தார். ஸோ அதில் தான் ஆனாலும் மாட்டினார் கேஎல் ராகுல் ஃபஸ்ட் இன்னிங்ஸில். அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவில் செஞ்சுரி அடிச்சிருக்காரு, ஆஸ்திரேலியாவில் செஞ்சுரி அடிச்சிருக்காரு, வெஸ்ட் இண்டீஸில் செஞ்சுரி அடிச்சிருக்காரு, இப்போ இங்கிலாண்ட்லேயும் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ ஹீ இஸ் த ஒன் ஃபார் ஃப்யூச்சர். எனக்கு தெரிஞ்சு இனிமேல் ஓப்பனிங் ஸ்பாட்டுக்கு அவருக்கு காம்படிஷன் யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் இருந்துகிட்ருக்கு யசஸ்வி ஜெய்ஸ்வால். பட் இங்கிலாண்ட்லேயும் ஆஸ்திரேலியாலேயும் செஞ்சுரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸு கொஞ்சம் டிப் ஆச்சு அவருக்கு. ஸோ செக் பண்ணி பார்க்கணும். இங்கிலாண்டில் இப்போ இங்கிலாந்து அவங்க ஸ்குவாட் ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ செகண்ட் மேட்ச்சுக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் இல்லை கட் அட்கின்சன் இல்லைனா மார்க் வுட் இவங்க யாராச்சும் கொண்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கணும் யசஸ்வி ஜெய்ஸ்வால். சாய் சுதர்ஷனுக்கு ஃபஸ்ட்டு மேட்ச்சே சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ கேபிட்டலைஸ் பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஆப்வியஸ்லி செட்டப் பண்ணி தான் எடுத்தார். நிறைய பேருக்கு தெரியும் இன்னும் லெக்கில் போகிற பால் விட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. பட் பியூரான ஒரு செட்டப் அது போர் பால்னு சொல்லவே முடியாது. ஏன்னா சாய் சுதர்ஷன் நல்லா ஃப்ளிக்காக ஆடுவார். ஸோ அவருக்கு நம்ம லெக் சைடில் போட்டோன்னா ஃப்ளிக்குக்கு தான் போவார்னு சொல்லி பென் ஸ்டோக்ஸு லெக் ஸ்லிப் வச்சு அந்த பால் போட்டார். ஸோ இது சும்மா போட்டார் பென் ஸ்டோக்ஸ், அவர் அடிக்க போய் அவுட் ஆகிடாருன்னு சொல்ல முடியாது. செட்டப் பண்ணி தான் சாய் சுதர்ஷனுக்கு எடுத்தாங்க. அண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் எதுக்கு சாய் சுதர்ஷன் போயிட்டு அந்த மாதிரி ஒரு ஷாட் ஆடினார்னு யாருக்குமே புரியல. ஸோ அவர் இன்னும் ஐபிஎல்லேருந்து வெளியே வரலையா இல்லைனா என்னென்னு சத்தியமாக தெரியல. அப்படி தான் அந்த ஷாட் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் சுப்மன் கில், ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் செனாவில் அந்தளவுக்கு ட்ராக் ரெக்கார்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஸோ நல்லா செஞ்சுரி அடித்தார். எனக்கு தெரிஞ்சு டபுள் செஞ்சுரி அடிப்பாருன்னு நினச்சேன், பட் மிஸ் பண்ணிட்டார். ஸோ 147 சம்திங் அடித்து அவுட் ஆகிருக்காரு. அண்ட் சுப்மன் கில் பொறுத்த வரைக்கும் அவர் டிஃபென்ஸ்க்கே போகலை. மோஸ்ட்லி டாட் பால்ஸு அவாய்ட் பண்ணிட்டு தான் இருந்தார். சிங்கிள்ஸு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டு தான் இருந்தார். எக்ஸப்ட் செகண்ட் டே ஃபஸ்ட் செஷனை தவிர மீதி எல்லா டைமுமே ஒரு பால் வேஸ்ட் பண்ணவே பார்க்கல. நம்ம சிங்கிள் ஆடிட்டு போயிட்டே இருக்கலாம், ஸ்ட்ரைக்கு மாற்றிக்கிட்டே இருக்கலாம், 4 இல்லைனா சிங்கிள் அந்த மாதிரி ஆடிட்டு தான் இருந்தார். அது என்னன்னு காட்டுதுன்னா அவருக்கு ஓகே இந்த இடத்துல நம்மளால் டிஃபென்ஸ் ஆட முடியுமான்ற அவருக்குள்ளேயே ஒரு டவுட் இருந்ததா, அந்த கொஸ்டின் மார்க் தான் வருது. இப்போ அவர் டிஃபென்ஸ் ஆட போய் ஓகே எங்கேயாவது எட்ஜ் எடுத்து கேட்ச் ஸ்லிப்புக்கோ இல்லை விக்கெட் கீப்பருக்கோ போயிடும் இல்லை கல்லிக்கு போயிட போகுதுன்னு சொல்லிட்டு அவர் டிஃபென்ஸ் ஆடாமல் மோஸ்ட்லி பாலை லீவ் பண்ணிட்டு இருந்தார். இல்லைனா பேட்டில் மீட் பண்ணாருன்னா ஒன்று சிங்கிள்ஸு இல்லைனா 4 அந்த மாதிரி தான் அவர் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ பரவாயில்ல. ஸோ கேப்டன்ஸ் நாக் ஆடினார் ஃபஸ்ட் மேட்ச் ஆஸ் அ கேப்டன். ஸோ அவரோட கேப்டன்சி பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். கருண் நாயர், ஸோ கிரிக்கெட் கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ் அப்படின்னாரு. ஸோ ஹீ டிசர்வ்ஸ். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்பர் 3ல் விளையாடுற ஒரு பிளேயர். ஸோ நம்மளும் நினச்சோம் நம்பர் 5ல் விளையாடுவார் அப்படின்னு பார்த்தோம். பட் அவரால் பால் சரியாக டைம் பண்ண முடியல. நம்பர் 5ல் வரும்போது ஆல்ரெடி 4 விக்கெட் போயிடுது. அந்த ப்ரெஷரில் இருக்காரா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ கருண் நாயர் பொறுத்த வரைக்கும் அவர் நம்பர் 3ல் விளையாட வச்சு தான் பார்க்கணுன்னு எனக்கு தோணுது. இப்போது அவர் விளையாடுறத அவரோட மைண்ட் செட் நம்பர் 5க்கு செட் ஆகலையோன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் டக் அவுட்டு. ஸோ
அதை பற்றி நம்ம எதுவும் பெருசாக பேச வேணாம். இப்போ அவர் வந்து ஒரு 15 ரன் 20 ரன் அடிக்கிறாரு. ஸோ கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகி தான் பேட்டில் மீட்டே ஆகலை பால், அந்த மாதிரி இருந்தாருன்னா நம்ம அந்த இன்னிங்ஸை பற்றி எதாவது பேசலாம். ஸோ டக் அவுட் பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்புறம் ரிஷப் பண்ட், அவரும் ஒரு நல்ல செஞ்சுரி அடித்தார் ஃபஸ்ட் இன்னிங்ஸில். ஸோ எல்லா டீம்லையும் இந்த மாதிரி ஒரு பிளேயர் கண்டிப்பாக தேவை. நீங்கள் ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் இருப்பார், இந்தியாவில் வந்துட்டு ரிஷப் பண்ட் இருக்கார். ஸோ ரிஷப் பண்ட் மாதிரி பிளேயரால் என்ன பண்ண முடியும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு செஷன் கூட வேணாம், ஒரு 1.5 ஹவர்லேயே வந்துட்டு ஓவரால் அந்த கேமோட சுச்சுவேஷனே சேஞ்ச் பண்ணிட முடியும். ஸோ அவர் வந்துட்டு அவர் என்ன ஷாட் அடிப்பார்னு அவருக்கே தெரியாது. அவர் மிட் விக்கெட்டில் அடிக்கலான்னு பார்த்தா அது பேட்டில் பார்த்து ஃபைனல் லெக்கில் 6 போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் இருக்கிறது என்றைக்குமே வந்துட்டு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் டீமுக்கு. ஸோ அவர் வந்துட்டு இருக்கிற எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிட்டார். ஸோ எம்எஸ் தோனியோட மோஸ்ட் செஞ்சுரி பை இந்தியன் விக்கெட் கீப்பர் அண்ட் மோஸ்ட் நம்பர் ஆஃப் 6 பை இந்தியன்ஸில் 3rd இருக்கார் அவர் இப்போது. ஸோ இதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா அண்ட் ஷேவாக் 2 பேர் இருக்காங்க. எனக்கு இந்த சீரீஸ் முன்னாடியே அது கிராஸ் பண்ணாலும் பண்ணிடுவார். இங்கேருந்து தான் இந்தியன் டீமுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. 430 for 3 471 ஆல் அவுட்டு. ஸோ ஜடேஜா ஒரு எண்டில் நிற்கிறாரு, பட் அவருக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு பாலை வந்து டிஃபென்ஸ் வைக்கிறதுக்கு கூட பேட்ஸ்மேன் யாருமே இல்லைன்னு நினைக்கும் போது தான் வந்துட்டு ரொம்ப பாவமாக இருக்குது இந்தியன் டீம்லேருந்து. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கிலாந்து செகண்ட் பேட்டிங் ஆடும்போது ஸோ கிறிஸ் வோக்ஸ் 35 to 40 ரன்ஸ் அடிச்சிருந்தார். அண்ட் பிரைடன் கார்ஸ் ஒரு 15-20 ரன்ஸ் சம்திங் அடிச்சிருந்தார். அண்ட் ஜோஷுவா தங் அவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைக்கு ரொட்டேட் பண்ணி கொடுத்துட்ருந்தார் அங்கே அந்த சைட்லேருந்து. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்தே வந்துட்டு ஒரு ஒரு 50-60 ரன்ஸ் கிட்ட அடிக்கிறாங்கன்னும் போது இந்தியன் டீம் சைடில் வந்துட்டு நம்ம ரன் அடிக்க சொல்லலை, நீங்கள் விக்கெட்டை விடாமல் உங்கள் விக்கெட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம். ஆனால் அதுக்கே இங்கே ஆள் இல்லைன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப சிரிப்பாக இருக்குது இந்தியன் டீமை பார்த்தா. ஒரு வந்து உங்களை 4-6 அடிங்க, இல்லைனா வந்துட்டு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்கன்னுலாம் யாருமே சொல்லலை. ஒரு 2 ஜடேஜா இருக்கார், உங்கள் விக்கெட்டை மட்டும் நீங்கள் சேவ் பண்ணுங்கள். அவர் அடித்து இப்போ ஜடேஜா அடித்து அவுட் ஆனான்னா அது ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா அந்த எண்டில் அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, எந்த பால் போட்டாலும் அடித்து தான் ஆகணுன்ற சுச்சுவேஷனில் இருக்காருன்றதுனால அவர் வந்துட்டு அடித்து அவுட் ஆகலாம். நீங்கள் எதுக்கு அடித்து அவுட் ஆகிறீங்க, எதுக்கு ஷாட்டுக்கு போகிறீங்கன்னு தான் தெரியவே மாட்டேங்குது. ஷார்துல் தாக்கூர் அவருக்கெலாம் வந்துட்டு மன்னிப்பே கிடையாது சுத்தமாக. இப்போ நீங்கள் சொல்லலாம், என்ன அரவிந்த் அவருக்கு வந்து நீங்கள் இந்தியன் டீமில் பவுலிங்கே கொடுக்கல, அவர் வந்து மோர் தான பேட்ஸ்மேன் பவுலிங் ஆல்ரவுண்டர் தான் சொல்லுவீங்க. பட் மோர் தான பவுலிங் ஆல்ரவுண்டர்னு ஒரு கேட்டகரியில் வரும்போது அட்லீஸ்ட் பேட்டை பிடிச்சி ஒரு 20-25 ரன்னாச்சும் அடிச்சிருக்கணும் அந்த இடத்துல அவர். ஸோ நல்லா செட் பண்ணி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. சரி, அட்லீஸ்ட் ரன் அடிக்கலையா, நீங்கள் உங்கள் விக்கெட்டை சேவ் பண்ணியிருக்கணும். ஜடேஜா அந்த எண்டில் அடிச்சிருப்பாரு, நீங்கள் வந்து டெய்லை ஓப்பன் பண்ணி விட்டு போயிட்டீங்க. ரிவ்யூவில் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் நிதிஷ்குமார் ரெட்டி தான் விளையாடணும்னு. எதுக்கு ஷார்துல் தாக்கூர் எடுத்தாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, அவருக்கும் தெரியல. நீங்கள் எல்லாம் சொல்லலாம் பவுலர்ஸோட ரோல் வந்து விக்கெட்டை சேவ் பண்ணுறது தான், அவங்க வந்துட்டு பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கிறது தான். ஸோ எதுக்காக வந்துட்டு இவ்வளோ ஹாஷாக இருக்கீங்க பவுலர்ஸ் மேலே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். பட் ஐசிசி ரூல்ஸ் படி 11 பேரும் பேட்டிங் ஆடி தான் ஆகணும், டெஸ்ட் மேட்சாக இருந்தாலும் சரி, எனி ஃபார்மேட் ஆஃப் த கிரிக்கெட்டாக. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் விக்கெட்டை சேவ் பண்ணுறதுக்கான கேப்பபிள் இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் டெஸ்ட் மேட்ச்சில் வந்துட்டு சர்வை பண்ண முடியும். இப்போ அப்படியே இங்கிலாண்டோட இன்னிங்ஸ்குள்ளே வந்துட்டோன்னா ஜாக்ராலி அண்ட் பென் டக்கெட். ஜாக்ராலி ஃபஸ்ட் ஓவர்லேயே அவுட்டு. ஃபஸ்ட்டு அந்த பவுண்ட்ரி போனதே வந்து ஒரு எட்ஜில் தான் போச்சு. அண்டு பும்ராவோட ஒரு பியூட்டிஃபுல் டெலிவரி. ஸோ மழை பெஞ்சதுக்கப்புறம் வந்து விளையாடும்போது ஃபஸ்ட் ஓவரே தூக்கிட்டாங்க. ஸோ எல்லோரும் என்ன நினச்சிருப்பீங்கன்னு தெரியும், அவ்வளோதான் 200 ஆல் அவுட் பண்ணுருவாங்க இங்கிலாண்டால் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு. தென் த மேன் கேம். ஆலி போப் வந்து ஒரு பியூட்டிஃபுல் செஞ்சுரி அடித்தார். செஞ்சுரி அடித்ததுன்றது தாண்டி ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினார். ஸோ நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடுனதுனால தான் இந்த மேட்ச்சுக்கு வந்துட்டு ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. இல்லைனா இந்த மேட்ச் வந்து ஒரு ட்ராவை நோக்கி போயிருக்கும் கண்டிப்பாக. இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடின ஒரே ரீசன்னால் மட்டும்தான் இந்த மேட்ச்சுக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ பேஸ்பால் நம்ம பேசியிருந்தோம், அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அவங்க ஊரில் அது ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அடுத்தடுத்த மேட்ச்சில் எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கலாம். அண்ட் தென் ஜோ ரூட் வந்துட்டு இந்த மாதிரி ஷாட்லாம் ஆடி பார்த்ததே கிடையாது நான். அது பால் வந்துட்டு ஒன்றும் சூப்பர் பாலுன்னெலாம் சொல்ல முடியாது, ஒரு நார்மல் டெலிவரி தான் பும்ரா போட்டது. அது போய் ஒரு மாதிரி கட்டாட போய் எட்ஜு பட்டு ஸ்லிப்பில் கேட்ச் போயிடுச்சு. ஹாரி ப்ரூக் 99 அவுட்டு. அதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 வாட்டி அவுட் ஆனார். ஒரு வாட்டி நோ பாலு, இன்னொரு வாட்டி வந்து கேட்ச் ட்ராப் ஜெய்ஸ்வால் கிட்டேருந்து. ஸோ 99 கரெக்டாக செஞ்சுரி அடிச்சிருவாருன்னு நினச்சேன். பட் கரெக்டாக 99 பிரசித் கிருஷ்ணா போன்ற ஒரு பவுன்சருக்கு கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டு ஷர்துல் தாக்கூர் கிட்ட. அண்டு
ஹாரி ப்ரூக் அவ்வளோவா வந்துட்டு இந்தியன் பவுலர்ஸை செட்டில் பண்ணவே விடலை. போட்டு இறங்கி அடி அடின்னு அடிச்சுட்டு இருந்தார். நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் அவரும் விளையாடினார். ஸோ அதுவும் ஒரு ரீசன் இந்த ரிசல்ட் வரத்துக்கு. அப்படி இந்தியன் பவுலிங் சைடு வந்தோன்னா, ஸோ ஒன் மேன் ஜஸ்பிரித் பும்ரா, வேறு யாருமே கிடையாது. ஒரு என்ன சொல்ல, ஒரு ஒருத்தரை வச்சு பவுலிங் போடுற மாதிரி தான் இருக்குது. மீது இன்னொரு சைடெல்லாம் பவுலிங் மிஷினில் எல்லாம் பவுலிங் போடுற மாதிரி தான் இருக்குது. பிரசித் கிருஷ்ணா ஓவருக்கு 6 ரன் மேலே கொடுக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக நடந்த ஐபிஎல்லில் கூட அவர் எக்கனாமி ரேட் இதை விட பெட்டராக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு 6.15 ஒரு 6.5 தான் இருந்தது. இது எக்கச்சக்க ரன்னு கொடுக்குறாரு வந்து டெஸ்ட் மேட்ச்சில். நம்ம ப்ரிவியூவில் சொல்லியிருந்தோம் பிரசித் கிருஷ்ணா தான் ஆடணும்னு. ஆனால் வந்துட்டு இவர் இந்த மாதிரிலாம் பவுலிங் போடுவார்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இவருக்கு பதிலாக எனக்கு தெரிஞ்சு ஆகாஷ் தீப் இல்லை ஹர்ஷ்தீப் சிங்கே ஆடி இருக்கலாம். ஸோ கொஞ்சம் நல்லா ஸ்விங் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் நல்லா மேலே போட்டிருப்பாங்க. இவர் வந்து ஷார்ட்டாக போட்டு அவர் போடுற பேஸுக்கு பால் தொட்டாலே பறகுது வேறு ஒரு பக்கம். சிராஜ் முறைக்கிறாரு, கோவப்படுறாரு, எல்லாம் ஓகே. விக்கெட் எடுங்க பாஸ். நீங்கள் வந்துட்டு உங்கள் ஸ்கில் மேலே நம்பிக்கை வைங்க. நீங்கள் வந்து அடுத்தவனை முறைக்க வச்சு அவனை ட்ரிகர் பண்ணி விக்கெட் எடுக்கணும்லாம் நினைக்காதீங்க. உங்கள் ஸ்கில்லை நம்புங்க. நீங்கள் உங்கள் ஸ்கில்லை நம்பி நீங்கள் உங்கள் லைன் அண்ட் லென்த்தை நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணி போடுங்க. பேச்சஸில் ஒரு ஓவருக்கு 1 பால் இல்லை 2 பால் நல்ல பால் போடுறீங்க. 4 பால் நல்ல பேட்ஸ்மேனுக்கு போட்டு கொடுக்குறீங்க. நல்லா வந்து ஒரு 5th ஸ்டம்ப் இல்லை 6th ஸ்டம்பில் போடுறீங்க. இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா டெஸ்ட் மேட்ச்சில் கண்டிப்பாக விக்கெட்டே கிடைக்காது. நீங்கள் அந்த 4th ஸ்டம்ப்பு இல்லைனா 3rd ஸ்டம்பில் உங்கள் லைன் அண்ட் லென்த்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு வந்து நீங்கள் 3 ஓவர் 4 ஓவர் மெயின்டைன் பண்ணால் தான் 4வது ஓவரில் விக்கெட் கிடைக்கும். நீங்கள் 3 பால் 4 பால் கூட மெயின்டைன் பண்ணலைன்னா கடைசி வரைக்கும் பேட்ஸ்மேன் ரன் ஸ்கோர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஷர்துல் தாக்கூர் அவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் மொத்தமே 6 ஓவர் தான் கொடுத்தாங்க. அவர் மேலே நம்பிக்கை இல்லைன்னா எதுக்கு அவர் டீமில் எடுக்கிறீங்க? முதல்ல அந்த பிளேஸுக்கு நீங்கள் ஒன்றும் குல்தீப் யாதவ் ஆடிட்டு போயிருக்கலாம். அப்படி இல்லையா தாராளமாக நிதிஷ்குமார் ரெட்டி ஆடிட்டு போயிருக்கலாம். அவர் 10 ஓவர் கூட போட்டிருப்பார். ரன்னும் இவர் கொடுத்த ரன்னோட கம்மியாக கொடுத்துருப்பாரு கண்டிப்பாக. இங்கே வந்து நான் ஷர்துல் தாக்கூரை வந்து டீக்ரேட் பண்ணிலாம் பேசலை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஷர்துல் தாக்கூரை விட நிதிஷ்குமார் ரெட்டி கேப்பபிளான ஒரு பிளேயர்னு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ இது வந்துட்டு ஒரு அவரை டீக்ரேட் பண்ணுறேன்னு நான் சொல்லலை. இவர் வந்து அவரை விட பெட்டர் பிளேயர்னு தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இந்தியன் டீம் 471 அடிச்சிருந்தாங்க, இங்கிலாந்து 465 அடிச்சிருந்தாங்க. ஸோ 6 ரன் லீட் மட்டும்தான் கொடுத்தாங்க. அதுவும் நீங்கள் இந்தியன் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் செஞ்சுரி அடிச்சிருந்தாங்க. அண்ட் இங்கிலாந்து சைட்லேருந்து ஒரே ஒரு செஞ்சுரி ஆலிபோப் அடித்தது மட்டும்தான். பட் எப்படி இந்த டிஃப்ரென்ஸ் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்ட்னர்ஷிப்ஸ் பில்ட் பண்ணாங்க. இந்தியன் டீமில் அது நடக்கவே இல்லை. 2 பார்ட்னர்ஷிப் மட்டும்தான் இந்தியன் டீமில் கிடச்சிது. ஸோ மற்றபடி வந்துட்டு எல்லோரும் விக்கெட்டை த்ரோ பண்ணிட்டு தான் போனாங்க. இங்கிலாந்து வந்து அவ்வளோ சூப்பராகலாம் போடலை. அவங்க போட்டு விக்கெட் எடுத்தாங்கன்னுலாம் சொல்ல முடியாது. இந்தியன் பிளேயர்ஸ் விக்கெட்டை கொடுத்துட்டு போனாங்கன்றது தான் ரியாலிட்டி. செகண்ட் இன்னிங்ஸ் ஸோ கேஎல் ராகுல் செஞ்சுரி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் மிஸ் பண்ணதை செகண்ட் இன்னிங்ஸில் பிடிச்சாரு. ஸோ அவருக்கு நல்லா தெரியுது ஆஃப் ஸ்டம்ப் எங்கே இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அந்த ஆஃப் ஸ்டம்ப்புக்கு வெளியில் அந்த 4th ஸ்டம்ப் 5th ஸ்டம்ப்புக்கு வர பால் வந்துட்டு அவர் போக மாட்டேங்கிறாரு. அவர் வந்துட்டு ஒரு பேட் இப்படி பிடிச்சிக்கிட்டு அழகாக ஒரு லூஸ் ஹேண்டில் விளையாடுறாரு. அதனால வந்துட்டு அது வந்து ஒரு எட்ஜு பட்டாலுமே வந்துட்டு உங்களுக்கு பிச்சாகி தான் ஸ்லிப்புக்கு போகும், இல்லை பிச்சாகி தான் கீப்பருக்கு போகும். அவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பண்ண மிஸ்டேக்கு அந்த 6th ஸ்டம்பில் வந்த பாலை வந்து டிரைவ் ஆட போய் கேட்ச் போனார். இந்த வாட்டியும் வந்து ஹாரி ப்ரூக்குக்கு அந்த மாதிரி தான் ஆடினார். அவர் கேட்சை விட்டார். ஸோ செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணி ஒரு 137 வரைக்கும் போனார். ஸோ கேஎல் ராகுலுக்கு நெக்ஸ்ட் மேட்ச் அவங்க வந்துட்டு கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவர் வந்துட்டு இந்த 4th ஸ்டம்பில் வர பால்லாம் வந்துட்டு நல்லா விளையாடிடுறாரு. நல்லா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் விராட் கோலி பண்ண அதே மிஸ்டேக்கு. ஸோ 6th ஸ்டம்ப்பு 7th ஸ்டம்ப் அந்த மாதிரிலாம் போச்சுன்னா அந்த இடத்துல போய் ஒரு டிரைவ் ஆட போய் எட்ஜ் எடுத்து கேட்ச் கொடுக்குறாரு. ஸோ அதை மட்டும் கேஎல் ராகுல் சேஞ்ச் பண்ணியே ஆகணும். இந்த சாய் சுதர்ஷன் வந்து ஒரு சின்னதாக ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணார். ஒரு 30 odd runs அடிச்சுட்டு சேம் அகெயின் ஸோ பென் ஸ்டோக்ஸ் வந்து அந்த காலிலே போட்டார். திரும்ப ஃப்ளிக்கு கேட்சு. ஸோ சாய் சுதர்ஷனும் அவரோட ஃப்ளிக்ஸில் வந்து ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அது T20க்கு செட் ஆகும். பால் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்பீடுக்கு வரும். ஏன்னா ஒயிட் பால். ஸோ கம்பேரிங் டு ரெட் பால், ஒயிட் பாலோட வெயிட்டு கம்மி. ஸோ அந்த ஸ்பீடு உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்பீடில் வரும். பால் நீங்கள் கரெக்டாக ஃப்ளிக் ஆடுறதுக்கு உங்களுக்கு டைமிங் கிடைக்கும். பட் உங்களுக்கு ரெட் பாலை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக தான் வரும் பால். நீங்கள் வந்து கொஞ்சம் ஏர்லியாக நீங்கள் ஆட போயிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து டைமிங் கிடைக்காது. மிஸ்டேக் ஆகி ஃபீல்டர் கைக்கு தான் கேட்ச் போகும். அதுதான் சாய் சுதர்ஷனுக்கும் நடந்தது. சுப்மன் கில் ஸோ ஒரு மாதிரி ஒரு 3rd மேனுக்கு ஆட பார்த்தாரு. பட் பேட் டைமிங் படாமல் போல்ட் ஆகிட்டார். ஸோ தென் ரிஷப் பண்ட். ஸோ இந்தியா நம்புகிற ஒரே பிளேயர்னால் ரிஷப் பண்ட் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த சீரீஸில். மீது எல்லாருமே வந்து ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருக்காங்க. ரிஷப் பண்ட்டும் வந்துட்டு
ஓவராக வந்துட்டு சுற்றுறாரு. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளாக விளையாடினார். ஏன்னா ஒரு 50 ரன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பால் வந்துட்டு நல்லா லீவ் பண்ணி இல்லைனா வந்து டிஃபென்ஸ் வச்சு ஸோ ஒன்றும் ஒரு பேட் பால் வந்தால் மட்டும்தான் வந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்ணார் அவர். மற்றபடி வந்துட்டு ஒரு 50 ரன்ஸ் வரைக்குமே வந்துட்டு நல்ல பொறுமையாக தான் விளையாடினார். ஸோ இன்னிங்ஸை பில்ட் பண்ணி கொண்டு போனார், பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணார் கேஎல் ராகுல் கூட. அண்ட் அப்புறம் ஆஸ் யூஷுவல் 50 கிராஸ் பண்ணதுக்கப்புறம் அவரோட ஒரு இன்னிங்ஸ் 50 to 90 வரைக்கும், 90லேருந்து 100 வரைக்கும் கொஞ்சம் வந்து பயந்துக்கிட்டே விளையாடின மாதிரி தான் இருந்தது. செஞ்சுரி மிஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா வந்து 90ஸில் நிறைய வாட்டி அவுட் ஆவார் ரிஷப் பண்ணிட்டு. ஸோ பைஸ்லாம் கூட ஓடவே இல்லை, இங்கே ரன் அவுட் ஆகிட போகிறோம்னு நினச்சிக்கிட்டு. அண்ட் தென் திரும்ப செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணாலும் ஷோயிப் பஷீர் போட்டும்போது ஒரு 3 சிக்ஸ் அடிச்சுட்டு ஸோ எனக்கு தெரிஞ்ச ரிஷப் பண்ணிட்டு திரும்ப அவ்வளோ இதுவாக போயிருக்கணுமான்னு கேட்டால் வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் பார்த்தோம் ஒரு டீம் கொலாப்ஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்துல நீங்களும் கேஎல் ராகுலும் கேமை கொண்டு போய் ஒரு 430 இல்லை ஒரு 440 வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கணும் கேமை. பட் மிஸ் பண்ணிட்டீங்க அந்த இடத்துல. ஓகே, ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம் ரிஷப் பண்ணிட்டுக்கு. ஏன்னா 2 இன்னிங்ஸ்லேயும் செஞ்சுரி அடிச்சிருக்காருன்னும் போது அவர் மேலே நம்ம அவ்வளோ ஹார்ஷாக இருக்க முடியாது. அண்ட் கேஎல் ராகுல் சேம் கில் எப்படி அவுட் ஆனாரோ அதே மாதிரி தான். எனக்கு என்ன புரியலன்னா, ஸோ 200+ பால்ஸ் விளையாடுற கேஎல் ராகுலுக்கு ஸோ அவர் அந்த அளவுக்கு கூட டைமிங் கிடைக்கலையா அவருக்கு? ஏன்னா கில் வந்துட்டு இயர்லியாக அவுட் ஆகிட்டார். அவர் 200 பால்ஸாக விளையாடுறாரு, அவருக்கு அப்போவும் வந்துட்டு டைம் பண்ண முடியலையா பாலுன்றது தான் ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அவர் மேலேயும் வந்து இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். ஏன்னா அவரும் அந்த இடத்துல இருந்திருந்தாருன்னா ஸோ ஜடேஜா வந்து விளையாடும் போது இல்லை கருண் நாயர் இருக்கும்போது ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி அந்த 430 450 வரைக்கும் ஸ்கோர் எடுத்துகிட்டு போயிருந்துருக்கணும். அகைன் கருண் நாயர் வந்துட்டு ஒரு 20 ரன்ஸ் அடித்தார். பட் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக அடித்தாரான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். கிறிஸ் வோக்ஸோட பால் டிஃபென்ஸ் ஆட பார்த்தாரு, ஆனால் என்ன பண்ணிட்டாருன்னா ஹேண்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாரு, டிரைவ் மாதிரி போயிடுச்சு. ஸோ பவுலருக்கு கேட்ச் டேரெக்டாக வந்துருச்சு. ஸோ அந்த இன்னிங்ஸை பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது. ஸோ அகெயின் டெயில். ஸோ அகெயின் ஒரு 30 ரன்ஸுக்கு 6 விக்கெட்ஸ் விட்டோம் நம்ம. இதுதான் இந்தியன் டீம் கிட்ட பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா வந்தால் 6 அடிக்கிறாரு. அது 6 அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அது எட்ஜு பட்டு ஸ்டெப்பில் போய் அடிச்சுது. ஸோ என்ன ஒரு பேட்டு பிடிச்சி உங்களுக்கு டிஃபென்ஸ் ஆடுறது கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்கான்னு தான் எனக்கு கேட்க தோணுது. பிரசித் கிருஷ்ணா ஹாரி ப்ரூக்ஸ் ஸ்லெச் பண்ணுறாருன்னு தெரியுது. அவரே சொல்கிறார் நான் ஹாரி ப்ரூக்கா 6 அடிக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு அடுத்த பாரி தூக்கி அடிச்சு கேட்ச் கொடுத்துட்டு போகிறாரு. அண்ட் ஃபைனல் இன்னிங்ஸ் ஸோ ஜாக் ராலி அண்ட் பென் டக்கெட் பேட்டிங் ஆட வந்தாங்க. ஒரு 188 பியூட்டிஃபுல் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. ஜஸ்பிரீத் பும்ரா இருக்காருன்னெலாம் பார்க்கவே இல்லை. அவங்க வந்துட்டு நாங்கள் ரன் அடிக்க போகிறோம். அந்த லாஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் அந்த 6 overs 21 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. அப்பயும் வந்துட்டு பும்ரா வந்து அன்றைக்கி சான்ஸ் எடுக்கல. சிராஜ் மட்டும் ஒரு 2 பவுண்ட்ரி ஜாக் ராலி அடித்தார். அண்ட் டே 5 ஃபஸ்ட்டு செஷனில் ஃபஸ்ட்டு ஒரு 1 hour பார்த்து விளையாடினாங்க. அந்த பும்ராவோட ஃபஸ்ட் ஸ்பெல்லும் சிராஜோட ஃபஸ்ட் ஸ்பெல்லும் மட்டும் அவங்க கேர்ஃபுல்லாக விளையாடிட்டு அதுக்கு அடுத்த ஸ்பெல்லில் பிரசித் கிருஷ்ணா வந்தார், ஷர்துல் தாக்கூர் வந்தார், போட்டு அடித்து பிரிச்சுட்டாங்க அவங்க 2 பேரையும். ஸோ அந்த 24 overs 96 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க, 4 runs per overன்னு. அங்கே தான் வந்துட்டு இந்தியா மிஸ் பண்ணிட்டாங்க. இந்தியா வந்து அந்த 5th day ஃபஸ்ட்டு ஒரு ½ an hour to 45 minutes இந்தியா விளையாடி ஒரு 450+ டார்கெட்டு இங்கிலாந்துக்கு வந்து ஒரு 90 overs இல்லை 85 overs அடிக்கணும்னு கொடுத்துருந்தா இந்தியா வின் பண்ணியிருந்திருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருந்திருக்கும். பட் அந்த லோவர் ஆர்டர் கொலாப்ஸ்னால ஸோ அகெயின் இந்தியா வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜாக் ராலி அவுட் ஆனார். சான்ஸ் எதாவது இருந்ததான்னு பார்த்தா சான்ஸும் கிடையாது அதுக்கப்புறம் எதுவும். ஸோ ஆலிபாப்பும் ஏர்லியாக வந்து அவுட் ஆகிட்டார். அண்டு ஜோ ரூட் ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து போரான ஒரு ஷார்ட் ஆடி அவுட் ஆனார். செகண்ட் இன்னிங்ஸில் வந்துட்டு அதுதான் ஜோ ரூட்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஒரு இன்னிங்ஸில் வந்துட்டு ஒரு மாதிரி அவுட் ஆகுறாருன்னா அதை வந்துட்டு வித்தின் அந்த ஒரு 1 dayல அதை வந்து சரி பண்ணிக்கிட்டு அந்த எப்படி அந்த ஷாட்டை வந்து ஆடக்கூடாது, அப்படியே ஆடினாலும் அதை எப்படி ப்ராப்பராக ஆடணுன்றது வந்து ஒரு 1 dayல அவர் லேர்ன் பண்ணுறாரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது 2021 எட்ஜ்பஸ்டன் டெஸ்ட் மேட்ச் இந்தியா vs இங்கிலாந்து. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 64 ரன்ஸ் அடித்து ஷர்துல் தாக்கூர் போடும்போது எல்பிடபிள்யூ ஆடுவார், ஃப்ளிக் ஆட போய். ஸோ அந்த ஃப்ளிக் ஒழுங்காக ஆட மாட்டார். அண்ட் அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடிப்பார். ஷர்துல் தாக்கூர் மட்டும் இல்லை, எல்லா பவுலர்ஸுமே வந்து அவருக்கு அந்த எல்பிடபிள்யூ எடுக்கிறதுக்கு சேம் பால் தான் போடுவாங்க. ஒரு பால் கூட மிஸ் பண்ண மாட்டார். எல்லா பாலும் பர்ஃபெக்டாக ஃப்ளிக் ஆடி ஒரு 1 2 இல்லை பவுண்ட்ரி அந்த மாதிரி தான் ஆடிக்கிட்டே இருப்பார். ஸோ ஜோ ரூட் கிட்டே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது. திரும்ப ஷர்துல் தாக்கூர் ஒரு ஸ்பெல் வந்து டப்புன்னு 2 விக்கெட் எடுத்தார். ஸோ பென் டக்கெட் ஒரு பியூட்டிஃபுல் செஞ்சுரி அடித்தார். அவர் வந்துட்டு பும்ரா
ஜடேஜாலாம் பார்க்கவே இல்லை. எல்லாருக்கு அகேன்ஸ்டாகவும் சான்ஸ் எடுத்தார். ஜடேஜாவெலாம் இன்னும் சொல்லப்போனால் போடவே விடலை. ஃபுல்லாக ரிவர்ஸ் ஸ்வீப் மட்டும்தான் ஆடினார் ஜடேஜாக்கு அகேன்ஸ்டாக. பர்ஃபெக்டாக டைம் பண்ணார் எல்லா பாலையும். எதுவுமே வந்து மிஸ் டைம் ஆகவே இல்லை அவர் ஆடின ரிவர்ஸ் ஸ்வீப்பில். ஸோ பென் ஸ்டோக்ஸ் அப்படியே கான்ட்ராஸ்ட்டு. எல்லா பாலும் ரிவர்ஸ் ஸ்வீப் தான் ஆடினார். ஆனால் எந்த ஒரு பாலுமே பர்ஃபெக்டாக அவர் டைம் பண்ணலை. ஸோ இது 2 தான் எக்ஸாம்பிள் ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் எப்படி ஆடணும் ஆடக்கூடாதுன்றதுக்கு. ஸோ யங்ஸ்டர்ஸ் யாராச்சும் பார்க்குறீங்கன்னா இவங்க 2 பேர் எப்படி ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடினாங்கன்றதை பாருங்கள். பென் ஸ்டோக்ஸ் எப்படி ஆடினாரோ அதை அப்ளை பண்ணுங்கள். சாரி, பென் டக்கெட் எப்படி ஆடினாரோ அதை அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான், அதோட கேம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபோர்த் இன்னிங்ஸ் பற்றி பெருசாக பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா ஷட்டில் தகர் எடுத்த 2 விக்கெட்டும் வந்துட்டு ஒன்று வந்துட்டு ட்ரைவ் ஆட போனார். ஸோ கவர்ஸில் கேட்ச் ஆனார் பென் டக்கெட். அண்ட் ஹாரி ப்ரூக் இப்போது அது வந்து ஒரு புவர் பாலு, அதோட ஒரு புவர் டிஸ்மிஸல். அதுவும் அந்த ஷாட்டை பற்றியும் அந்த பவுலிங்கை பற்றியும் நம்ம பெருசாக சொல்கிறதுக்கும் எதுவும் கிடையாது. அப்புறம் சுப்மன் கில்லோட கேப்டன்சி. ஸோ அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. இப்போ தான் வந்து கற்றுக்கிறாரு. ஓகே, ஒரு 1 or 2 மேட்சஸ் இல்லைனா இந்த ஒரு சீரீஸ் வந்து நம்ம அவருக்கு டைம் கொடுக்கலாம். எவ்வளோ லேர்ன் பண்ணுறாரு, ஸோ எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குதுன்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேட்ச் பை மேட்ச் நம்ம பார்த்தா தான் தெரியும். இல்லை அப்படியே இருந்தாருன்னா அது வந்து இந்தியன் டீமோட ஃப்யூச்சருக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ இதிலேருந்து லேர்ன் பண்ணி எப்படி வராருன்னு தான் நம்ம பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு டே 5ல் அவர் பண்ண ஒரு ஃபீல்ட் செட்லாம் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு முகம் சுழிக்கிற மாதிரி தான் இருந்தது. என்னடா இது இப்படி ஒரு ஃபீல்ட் செட் இருக்குதுன்னு. ஏன் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து பும்ரா போடும்போது பும்ராவுக்கு 3 ஸ்லிப்பு ஒரு கல்லி வச்சு போலிங் போடுறாரு. அதே சிராஜ் வரும்போது 2 ஸ்லிப்பு தான் இருக்குது, ஒரு கல்லி இருக்குது. 3rd ஸ்லிப்பை எடுத்துடுறாரு. ஸோ பவுலருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் எப்படி வரும்? நம்ம போடும்போது ஒரு ஸ்லிப்பு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்லிப் இல்லை, ஸோ அவங்க போடும்போது மட்டும் இருக்குன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் எப்படி அவங்களுக்கு வரும்? அதுவும் இல்லாமல் அவங்க எப்படியும் 370 சேஸ் பண்ண தான் போகிறாங்க. ட்ரான்ற பேச்சுக்கே வந்து அங்கே இடமே கிடையாது இங்கிலாந்து பேட்டிங் ஆடும்போது. ஸோ அவங்க எப்படியும் ரன் அடிக்க தான் போகிறாங்கன்னு போது நீங்கள் தாராளமாக ஒரு ஃபீல்டர் ஒரு ஸ்லிப்பு எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் வந்துட்டு பவுலிங் பண்ண வைக்கலாம் பவுலர்ஸை. ஸோ ஆல்ரெடி டக்கெட்டுக்கு வந்து அப்படி தான் போச்சு. ஒரு எட்ஜு பட்டு ஒரு 4 போச்சு. பென் ஸ்டோக்ஸுக்கு போச்சு. ஸோ நீங்கள் வந்து ஸ்லிப்பை ரொம்ப கம்மியாக வச்சு ரொம்ப டிஃபென்ஸான ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இருக்கீங்களே தவிர ஒரு நல்லா அட்டாக் பண்ணணும். ஸோ விராட் கோலி வந்து ஏன் வந்து டெஸ்ட்டில் ஒரு கிரேட் கேப்டன் சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து மேட்ச் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அவர் அட்டாக்கிங் ஃபீல்ட் செட் தான் எப்போவுமே வைப்பார். அவர் டிஃபென்ஸாக வச்சு நான் பார்த்ததும் கிடையாது. இந்தியாவோட பவுலிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் 5 விக்கெட் எடுத்தோம். பட் ஜஸ்பிரீத் பும்ரா விக்கெட்லெஸ்ஸாக போனார். அவர் விக்கெட்லெஸ்ஸாக போனால் இதுதான் இந்தியன் டீமோட நிலமை. அடுத்த மேட்ச்சுக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்க? ஸோ இப்போ பார்த்தா ஹர்ஷித் ராணாவை வந்துட்டு ஸ்குவாட்லேருந்து அனுப்பிட்டாங்க. ஸ்குவாடில் இல்லைன்னுலாம் சொல்கிறாங்க. ஸோ அவர் இருந்தார்னா தெரியாது, பார்க்கலாம் எப்படி என்னென்னு. ஸோ அடுத்த மேட்சோட ப்ரிவ்யூ வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ மோஸ்ட்லி பை சண்டே ஆர் மண்டே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் ப்ரிவ்யூவில் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கு தான் வந்து 57% சான்ஸ்னு. அதே மாதிரி டே 5 வரைக்கும் இந்தியா கேமில் இருந்தாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ ஆனால் டே 5ல் இங்கிலாந்து வின் பண்ணிட்டாங்க. தி டிசர்வ் டு வின் பிகாஸ் அவங்க வந்துட்டு இந்த பேஸ்பால்ன்றதை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணாங்க. இந்தியாவும் வந்து ரன்ஸ் அடிக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் வந்துட்டு அவங்களால அதை பர்ஃபெக்டாக பண்ண முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் அவங்க அதை பர்ஃபெக்டாக பண்ணாங்க இங்கிலாந்து. பார்க்கலாம். இது நான் வந்து டே பை டே ரிவ்யூ பண்ணியிருக்க வேண்டியது என் மிஸ்டேக் தான். ஸோ செகண்ட் டெஸ்ட்லேருந்து டே பை டே நான் ரிவ்யூ பண்ணிடுறேன். இது வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால என்னால் ரெகுலராக வீடியோ எடுத்து பண்ணுறதுக்கான டைமும் எனக்கு இல்லை. இந்த ஒரு ரீசனால் தான் வீடியோ அப்லோட் பண்ணலை. ஸோ செகண்ட் டெஸ்ட்டோட ப்ரிவ்யூ பை சண்டே ஒரு மண்டே நான் அப்லோட் பண்ணிடுவேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. நிறையா புது கண்டென்ட் யோசித்து வச்சுருக்கேன். கிரிக்கெட் அண்ட் சினிமா ரிலேட்டடான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ எல்லாம் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு லைக்கும் பண்ணிடுங்க. பை.